5 மாசம் ஆச்சு அவங்க கூட வந்துட்டு. இல்ல 6 மாசத்துக்கு மேல. 6 மாசம். எப்படி இருக்கு பிரவீன் வாழ்க்கை? நல்லா இருக்கு. என்னெல்லாம் பண்ணுவேன் நீ காலையில இருந்து நைட்டு வரைக்கும்? செல்ல நோண்டுவான், ஸ்கூல் கட் அடிப்பான், அதெல்லாம் பண்றான். ஸ்கூல் கட் அடிச்சிருக்கான், செல்ல நோண்டிடுறான், பசங்களோட சுத்துவான், வாட்ஸ்அப் இதுதான் இருக்கு. படிப்பே யாரும் திட்டுறது இல்ல. அவ்வளவு திட்டி எனக்கு அவ்வளவு கெட்ட பேர் வீட்டுல. அப்படியா? எங்க அடிக்க போறோம்ட்டு பயப்படுறாங்க. இந்த காலத்துல பசங்களை திட்டுறதுக்கு கூட பயமா இருக்கு. இந்த சேஷ்டெல்லாம் பண்றான். அந்த வயசுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்ல அவனுக்கு. பேசும்போதே நான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு பேசுவானான்ட்டு. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி பேசி நான் பாத்துக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போறான் மேடம். ஆனா கட் அடிப்பேன். ஸ்கூல்ல டீச்சர் நம்பர் நான் வாங்கி வச்சிருக்கேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்? இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா இங்க வீட்டான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஈவினிங்ல வந்து வீட்டாண்ட தான் கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours சுத்துவான். அவ்வளவுதான். மத்தபடி எங்கேயும் போக மாட்டான். இல்ல விஜயா என்ன பயப்படுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய பழக்கங்கள் அவருக்கு வந்து எங்க கிட்ட இருந்து கத்துக்க பழக்கம்னா நாங்க எப்படி இருக்கோம்ட்டு எங்க வீட்டாண்ட இருக்கவங்களுக்கும் தெரியும். நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க. சரிங்களா? சொல்றோம் நான் என்ன சொல்லலாம். சரிங்களா? என்னோட பர்சனல் லைஃப் வந்து ஒரு 3-4 years முன்னாடி நான் வந்து இருந்தது இப்ப இருக்கிறதுலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆமா. சரிங்களா? அது இந்த லைஃப் என்னோட பர்சனல் லைஃப் வேணாம். இந்த பையன் இந்த வயசுக்கு பேசுறான் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். வேற யாரும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ வந்து அவங்க ஓடி போனாங்களே அம்மாவை பொண்ண முன்னாடி அந்த மாதிரி பேச சொல்லுங்க. தம்பி அவங்க ஓடினாங்க அப்படி சொல்லாதேப்பா. அந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, உனக்கும் உங்க அக்காக்கும் வீட்டுல சூழ்நிலை நல்லா இருக்குல்ல, அது உங்க 2 பேரோட தப்பும் கிடையாது. மேடம் ஒரு அளவுக்கு தான் மேடம் நான் பாத்துக்க முடியும். ஏதோ எங்க மாமா வந்தாரு எங்க வீட்டுல வந்து விட்டுட்டு இறந்துட்டாரு. வேற எங்க போறது எங்க மேடம் சொல்ல முடியும்? ஏன் அவங்க பாத்துக்க மாட்டாங்க? இவன் உங்க மாமா செத்து 6 மாசம் ஆகுது. இவ்வளவு நாள் வந்து கூட இப்ப வந்து என்ன புள்ள வேணுங்க மேடம்? நான் ஒரு மாசம் இவ்வளவு நாள் இந்த புள்ள அனாதையா வெளிய போல மேடம். 2வது மாசம் ஒரு வாட்டி அவர் செத்த வீட்டுக்கார சாவுக்கு மறுநாள் காலையில வந்துட்டு மாலை வாங்கிட்டு வராங்க. மாலை டைவர்ஸ் பண்ணிட்டேன், என் புருஷனே கிடையாது, என் பொடைய பிடிச்சி வலிக்கிறான் இப்படிலாம் சொல்லி வீட்டுக்காரனை சொல்லி கொடுமை பத்தி பிடிச்சி கொடுத்து ரிமாண்ட் பண்ணி எல்லாம் நீயே வந்து திருப்பி வந்து தெரியாம பண்ணிட்டேன் என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லி என் காலில் விழுந்தேன். நான் என்ன பண்ண கூட்டு போய் இவங்க ரேஷன் கார்டை வச்சு ஜாமீன் போட்டு. நீங்க விஜய் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்க? இவங்க தான் மேடம் முழுக்க கொடுமை. அவர் வந்து சண்டை போடுறாலே கிடையாது. ரோட்ல அடிச்சு குடிப்பழக்கம் மட்டும் குடிப்பழக்கம் இருக்கு. ஆனா யாருக்குமே தெரியாது. அவர் குடிக்காத அடிச்சதே கிடையாது. பிரவீன் சொன்னாரு அடிப்பாரு. அது வந்து முன்னாடி ஒரு 2005-2007 அப்பலாம் ஆச்சாரு. இப்போ வந்து இவங்க வந்து ரிமாண்ட் பண்ணி 2007 எப்பமா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 96ல 96ல இருந்து 2007 வரை அடிச்சு. அது வரைக்கும் அடிச்சதே நான் சொல்லியே. 2016 இப்போ சொல்லுங்க. ஏன்னா பழைய கதை நம்மளுக்கு தெரியாது. இல்ல நீங்க வந்து சின்ன பசங்க தம்பி. நீங்க அவரோட கடைசி காலத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவ்வளவு நாள் அனுபவிச்சது இவங்க தான். இல்ல அதெல்லாம் வந்து அனுபவிச்சு திருப்பி அவரும் அனுபவிச்சிட்டார்ல. என்ன அனுபவிச்சார் சொல்லு? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு அவர் அடங்கியே போயிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மரியாதை இல்லாம பேசுறதுனால போலீஸ் அடிச்சாங்க. அதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? உண்மைதான். அவரு தப்பா பேசுறதுனால தான் போலீஸ் அடிச்சாங்க. போலீஸ் வந்து யாரும் சும்மா அடிக்க மாட்டாங்க.